எல்லாமே 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். 1000 வாட் மோட்டர் இருக்கிற ஹெக்ஸோ மிக்சர் கிரைண்டர் இருந்தா இன்னும் எவ்வளவோ பண்ணலாம். வருண், சீக்கிரம் வாங்க. போ 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 போ. கொஞ்சம் கேளுங்கம்மா, என் பையன் வந்துருவான். என்னப்பா, என்னாச்சு? ஏன் லேட் ஆயிடுச்சு? நல்ல வந்துட்டாங்க. அத்தை, அதெல்லாம் பேச நேரம் இல்ல. பரிகார பூஜை பண்ணிடலாம். ஆமாமா, வாங்க சீக்கிரம் ஆரம்பிச்சலாம். வாங்க வா உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. வாங்க, மெல்ல மெல்ல உட்காருங்க. வாங்க உட்காருங்க. மெதுவா வாங்க. வாங்க, இந்தாங்கம்மா. பார்த்து உட்காருங்க. அவங்க கையால சந்தனம் குங்குமம் வைக்க சொல்லுங்க. பல தடங்கல்கள் வந்தாலும் பரிகார பூஜை நல்லபடியா முடிஞ்சது. எங்க குடும்பத்துக்கு நல்லபடியா வாரிசு வரணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். கடவுளே, என் அத்தையோட ஆசை நிறைவேறணும். வருணோட கனவு நினைவாகணும். அம்மா தாயே, பூமிக்கு முதல் முறையா குழந்தை உண்டாயிருக்கு. எங்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும். தாயும் செய்யும் நல்ல முறையில இருக்கணும். அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். அம்மா, இதுல அம்மனோட நெய் பிரசாதம் வச்சிருக்கேன். தினமும் சாப்பிட சொல்லுங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு வாரிசு இருக்குமா. எல்லாம் அம்மன் பாத்துப்பா. ரொம்ப நன்றி ஜெசி. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா. வாங்க. அம்மா தாயே, பரிகார பூஜை நடக்குமா நடக்காதான்னு பதறி போயிருந்தேன். உயிர் போய் உயிர் வந்துருச்சு. ஏன்பா இவ்வளவு லேட்டு? அதுக்கெல்லாம் காரணம் அத்தை, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே. வாங்க அத்தை, போலாம். வாங்க வருண். வா வாசுகி, போன காரியம் என்னாச்சு? வாசுகி கை வச்சா காரியம் நடக்காம போகுமா? பரிகார பூஜைய பாதியிலே நிறுத்தி அந்த பூமிக்காவ நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். கார் சாவியை தூக்கி தூரம் வீசி எறிஞ்சிட்டேன். அவளால திரும்பவும் கோயிலுக்கெல்லாம் போய் பூஜை பண்ணிருக்க முடியாது. அப்போ அவ வயித்துல குழந்தை தங்காதுன்னு சொல்லு. 100%. வா வா உட்காரு. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. உனக்கு என் கையால சக்கரை தூக்கலா போட்டு ஒரு காஃபி கொண்டுட்டு வரேன். உட்காரு. வாசுகி, வருண் வந்துட்டான் போல இருக்கு. வருண் கொலவரியோட வருவான். இப்போ நான் அவனை சமாளிக்கணும். நீ எல்லாத்தையும் சமாளிப்ப. நீ ஒரு தைரியசாலியாச்சே.
ஏண்டி இங்கதான் இருக்கியா? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? பரிகார பூஜையை தடுக்க சதியா பண்ற? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஏண்டி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அம்மா, சொல்லுடி, அடிக்காதம்மா. சொல்லு. ஐயோ, குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு நினைச்சா ஏண்டி இப்படி பண்ற? 5 கர்ப்பிணிகளை ஏற்பாடு பண்ணி பரிகார பூஜை பண்ண போனா அதுல உன் ஆள் ஒருத்தி அனுப்பி பூஜையை கெடுக்கறியா? நீ நல்லா ஐயோ, இருக்கியா? அண்ணி, நல்லா இருக்கியா? ஐயோ, நல்லாவே இருக்க மாட்டேங்குதும்மா. எவ்வளவு கெட்ட பேசாம நில்லு. ஐயோ, நல்லாவே அவளை இருக்க யாராச்சும் அடக்குதான். மாட்டேங்குது. ஏண்டி அடிக்காத சொல்றேல? அம்மா, எவ்வளவு கெட்ட புத்தி அண்ணி, இருக்கு உனக்கு. எப்படியாவது பூமியும் வருமையும் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வரும், ஏண்டி அப்படி செஞ்ச? சும்மா இருங்க. சொல்லுடி. ஏன் செஞ்ச? எதுக்கு ஆமா, செஞ்ச? நீ நான் ஏன் செஞ்ச? என்ன இப்ப அதுக்கு? அப்படிதான் செய்வேன். என் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சுங்கல்ல, மரியாதையா என் குழந்தைங்களை என்னோட சேர்த்து வைங்க. நீ ஒரு நல்ல அம்மாவா இருந்திருந்தா நான் ஏண்டி பிரிக்க போறேன்? உன் குழந்தைகளே உன்னை வெறுக்குதுங்க. நீ தாய் இல்ல பேயின்னு சர்டிபிகேட் கொடுக்குதுங்க. எப்படி? இப்ப நீ என்ன இப்படி பேய் மாதிரி அடிக்கிறியே, அந்த மாதிரியா? அண்ணி, பாவம் அண்ணி, என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு. ஏன் இப்படி மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறீங்க? இத பார் மஞ்சு, அநியாயத்தை தட்டி கேட்கும்போது யார் குறுக்க வந்தாலும் அவங்களுக்கும் அடி உததான். இவள அடிக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. நான் அப்படிதாம்மா பண்ணுவேன். நான் பண்ற அநியாயம் தான் உன் கண்ணுக்கு தெரியுதுல்ல? நீ பண்ற அநியாயம் எல்லாம் தெரியலல? ஏன் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சா? அவளுக்கு குழந்தை இல்லாம தான் நான் பண்ணுவேன். வாசுகி, என் வயித்து புள்ள மேல இன்னொரு முறை கை வச்சு பாருங்க, உங்களை உண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏய், என்னடி பண்ணுவ? ஆ? இப்போ உன் பரிகார பூஜை நிறுத்திட்டேன்ல, உன்னால இப்ப என்ன பண்ண முடிஞ்சது? உங்க கெட்ட புத்திக்கு உங்க பிளான் சொதப்பிடுச்சு. பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. கடவுள் இருக்காரு நீ. பூஜை நடந்துச்சா? ஏன் அதெல்லாம் சொன்னதும் உன் உடம்புல பத்திக்கிட்டு எரியுதா? ஆமாண்டா, எரியுதுதான். நான் கார் சாவியை தூக்கி போட்டிருக்க கூடாது, எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கணும். இப்பவும் இவ திமிர அடங்குதா பாரு. அண்ணி, எப்படி பேசுறா? ஐயோ, உன்னை- நிறுத்துமா. இதுக்கு மேல நீ என்ன அடிச்ச, நான் மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் நீங்க எல்லாம் என்ன கொல்ல முயற்சி பண்றீங்கன்னு புகார் கொடுப்பேன். இந்த வெத்து வேட்டு மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம். எங்க கிட்ட அதை விட பெரிய ஆதாரமே இருக்கு. ஏய், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நானும் பயப்பட மாட்டேன். வாடி, நீயா நானு ரெண்டுல உன்னை மோதி பாத்துருவோம். ஏற்கனவே பல தடவை மூக்கு உடைஞ்சு போய் தானே நிக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு புத்தி வரலையா? பூமி, அவ உன் அண்ணி. அந்த மரியாதை கூட இல்லாம பேசிட்டு இருக்க. வாசுகிக்கு முதல்ல நன்றி விசுவாசம் இருக்கா? அவள வருண், என்ன அக்காவ மரியாதை இல்லாம கை ஓங்குற? போதும், நிறுத்துங்க சித்தி. இது எங்க குடும்ப விவகாரம். நீங்க ஏன் அனாவசியமா தலையிடுறீங்க? அப்படி இல்ல நீ. வாசுகி தனியாளா போராடுறா. அவ புருஷனும் ஜெயிலுக்கு போயிட்டான். குழந்தைங்களை சேர விடாம பண்ணிட்டீங்க. பார்க்க பாவமா இருக்க நீ. உங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட பெத்த தாய்க்கு என் மேல இல்ல. பாருங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கட்டையால அடிச்சு கொண்டு இருக்கணும். என் குழந்தைங்கள என் கூட சேர்த்து வைக்காத வரைக்கும் பூமிக்கு குழந்தை பிறக்க நான் விட மாட்டேன். வாசுகி, நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் இனி இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியில போடி, போடி வெளியில. நான் எதுக்கு போகணும்? ஆ? எதுக்கு போகணும்? இது என் அப்பா வீடு. அப்பாவே உன்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டார்ல, வெளியே போ. இத பாரு, யாருக்கும் பயந்தெல்லாம் என்னால வெளியே போக முடியாது. இந்த வீட்ல இருக்கிறது என்னோட உரிமை. பெத்து தொலைச்ச பாவத்துக்கு உனக்கு வேணும்னா ஒரு பிளாட்டை பிடிச்சு வாடகைக்கு வைக்க சொல்றேன். கண்ணுல படாம போய் தொலை. நான் இங்க தான் இருப்பேன். உங்களால என்ன விரட்டவோ மிரட்டவோ முடியாது. முடிஞ்சதை பாத்துக்கோங்க, போங்க. இப்ப நினைச்சா கூட உங்களை நாங்க வெளியே தூக்கி போட முடியும். உங்க குழந்தைங்களுக்காக பரிதாபப்பட்டு உங்களை இங்க விட்டு வச்சிருக்கோம். அதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அண்ணி. என் வயித்துக்குள்ள மேல கை வச்சீங்க, நடக்கிறதே வேற. என்ன மீறி நீ எப்படி குழந்தை பெத்துக்கிறன்னு நானும் பாக்குறேன்டி. ஏய் வாசுகி, என்ன சொன்ன? ஏய், வாசுகி, என்ன பண்ற? என் குழந்தைங்களை நீங்க என்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் உனக்கு குழந்தை பொறுக்கவே விட மாட்டேன். இது இந்த வாசுகியோட சவால்டி. இப்ப நானும் உறுதியா சொல்றேன், நீங்க மனசு மாறி திருந்துற வரைக்கும் உங்க குழந்தைங்க உங்ககிட்ட வர மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை எதிர்த்து நான் புள்ள பெத்து காட்டுறேன். நியாயம் ஜெயிக்குதா அநியாயம் ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். பாக்கலாண்டி.
வாசுகிக்கு ஆதரவு கொடுக்கறவங்களும் மூட்டையை கட்டிக்கிட்டு ஊருக்கு போய் சேரட்டும். இனிமே நீ தடுக்காத பூமி. எனக்கு உன் வயித்துல வளர்ற வாரிசு தான் முக்கியம். எனக்கு வேற வேலை இருக்கா நீ? எவ்வளவு தைரியமா சவால் விடுறா இந்த வாசுகி. இந்த பாவிய பெத்துட்டு படாத பாடுபடுறேன்னு அவளை எங்கேயும் போய் தொலைய மாட்டேங்கிறா. தயவு செஞ்சு உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க அத்தை. அவங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்காகவாவது அவங்க என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவாங்கன்னு நம்ம நம்புவோம். பூமி, நீ இவ்ளோ நல்ல மனசோட சொல்ற. ஆனா அவ எவ்வளவு ஆங்காரமா அவ உனக்கு பிள்ளை பறக்க விட மாட்டேன்னு சவால் விட்டு போறா. வருண், அவங்க செஞ்ச பாவத்துக்கு தான் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு குழந்தைங்களோட அன்பை இழந்துட்டு இவ்ளோ மோசமான நிலைமையில இருக்காங்க. என் புள்ள மேல கை வைக்கணும்னு நினைச்சா அதுக்கும் அனுபவிப்பாங்க. எனக்கு குழந்தை பிறக்கும், யாராலையும் அதை தடுக்கவே முடியாது. சார், நல்ல நேரம் முடிய போகுது. எல்லாரும் வந்துருவாங்களா? நல்ல நேரமா? எனக்கு கெட்ட நேரம் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. பிடிக்காத ஒரு பிஸ்னஸ் என் தலையில கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. வந்துருவாங்க, நீங்க போங்க. ஆ. ஐயா, சிமெண்ட் முட்டை லோடு வருதா? எங்க இறக்குறதுங்கய்யா? தலையில இருக்கு. போயா. ஜானவி, மாமா, உங்க ஏஜென்சி திறப்பு விழாக்கு வந்திருக்கோம். ஒரு வார்த்தை வான்னு கூப்பிட மாட்டீங்களா? வாங்க. சித்தப்பா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. பூஜையை ஆரம்பிக்கலாமா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா ஆரம்பிக்கலாம். வருண், இதுக்கெல்லாம் எவ்வளவுப்பா செலவாச்சு? அத்த, இந்த ஃபேக்டரி அப்பாவோட ஃப்ரெண்டோடது. அவர் ஃபாரின் போயிருக்கிறதுனால மாமாவுக்கு தேவைப்படுமேனு தான் அப்பா இத 3 கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன். 3 கோடியா? ஆமா அத்த. தேங்க்ஸ் மாமா. எனக்கு ஏமா தேங்க்ஸ் சொல்றேன்? பூமி தான் உங்க அப்பாவுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தா. இந்த ஏஜென்சிக்கு உன் பேரை செலக்ட் பண்ணி கொடுத்ததே பூமிகா தான். பாத்தியா, பூமி எவ்வளவு ஆசையா உன் பேர்லயே கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்திருக்கா. ஊர்ல நம்மளுடைய கடையை பார்த்துருக்கல, 10,000 சதுரடி. அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தானே. இங்க பாரு, இந்த காலத்துல 3 கோடி எல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. நான் அப்பவே 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கம் இலச்ச கதையா இருக்கு என் நிலைமை. அந்த 20 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆச்சு சித்தப்பா? அது அது பரவாயில்ல சித்தப்பா. உங்களுக்கு இந்த ஃபேக்டரி பிடிக்கலன்னா சொல்லுங்க, நாங்களே நடத்திக்கிறோம். ஆமாமா, அரகுர மனசோட ஏன் செய்யணும் மாமா? பூமி சொல்றது கரெக்ட் தான். இப்போ ஒன்னும் டைம் ஆயிடல. ஆமா, அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் கூட திருப்பி கொடுத்துருங்க. நீங்க வேற ஏதாச்சும் பிசினஸ் கூட பண்ணிக்கலாமே. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஆத்த கடக்கிறதுக்கு முதல்ல மேல ஏறின கதையா இருந்த காசெல்லாம் ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு அழிச்சிட்டு இப்ப பேசுறதுக்கு முகம் இருக்கா? மாமாவும் வரும்னு மனசு வச்சதுனால்தான் இந்த ஏற்பாடே நடந்திருக்கு சித்தப்பா. நீங்க எல்லாத்தையும் மொத்தமா கோட்டை விட்டுட்டு நின்னுட்டீங்க. பழச எப்பவுமே மறக்க கூடாது சித்தப்பா. சரி சரி வாங்கம்மா, உள்ள போய் பூஜை ஆரம்பிக்கலாம். வாங்க போலாமா? வா ஜானவி. வாங்க வாங்க வாங்க. இப்படி நில்லுங்க. இப்படி வாமா. சார், நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க. சரி. ஓம் விநாயகனே போற்றிவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றிவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றிவோம், அகந்தை தீர்ப்பவனே போற்றிவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றிவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றிவோம், ஆணை முகத்தவனே போற்றிவோம், ஆறுமுகம் சோதரனே போற்றிவோம், ஆதி மூலமே போற்றிவோம், ஆனந்த உருவே போற்றிவோம்,
இமவான் சந்ததியே போற்றுவோம் இடரை கழிவோனே போற்றுவோம். சார் சங்கல்பம் பண்ணிக்கங்க. இடரை கழிவோனே போற்றுவோம், ஈசன் மகனே போற்றுவோம், ஈகை குருவே போற்றுவோம், உண்மை வடிவே போற்றுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். போற்றுவோம், ஊடும் கழிப்பே போற்றுவோம், ஊழ்வனை ஏற்பவனே போற்றுவோம், எளியவனே போற்றுவோம், எந்தையே போற்றுவோம், எருக்கு அணிந்தவனே போற்றுவோம், ஏழை பங்காளனே போற்றுவோம், ஏற்றம் அளிப்பவனே போற்றுவோம், ஐயனே போற்றுவோம், ஐங்கரனே போற்றுவோம், ஒப்பிலாதவனே போற்றுவோம், ஒளிமய உருவே போற்றுவோம், அவ்வைக்கு அருளியவனே போற்றுவோம், கணேசனே போற்றி போற்றி. நல்லா இருக்கு சகுனம். விநாயகனே போற்றி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வர் தமக்கு மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நல்லன எல்லாம் தம் பண்பரென்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமம் கிடைக்குங்களே பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் நச்சுதா அமரரே ஆயத்தம் குழந்தையே உச்சவை தவிரையான் போய் இந்திர உலகமாகும் உச்சவை பெருணம் பெண்ணு சடுதியில் வருபவனை போற்றி சங்கரன் முதல்வனை போற்றி சங்கடகரனே போற்றி போற்றி. வியாபாரம் பெருகி அமோகமா நடக்கும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அற்புத கீர்த்தி வேண்டி முதல் வேண்டி கலந்தியை திருப்பி ஒற்பதம் பணிந்தோரீர் கோயிலே. நம்ம கொஞ்சம் சேஃபான கண்டிஷன்ல தான் இருக்கும். நல்ல டர்ன் ஓவர் வர்ற சிச்சுவேஷன்ல தான் இந்த கம்பெனியை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம கிட்ட இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சப்ளையர்ஸ் இருக்காங்க, நமக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. வர்ற ஆர்டர்ஸை மெயின்டைன் பண்ணாலே போதும், வருஷத்துக்கு 2 கோடி ரூபா நம்ம ப்ராஃபிட் பார்த்துடலாம். கண்டிப்பா மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்கண்ணே. ஏய், உன் மாமன் கிட்ட போய் பேசு, அவனை தனியா விட்டுறாத. என்னன்னு சொல்றல ஓ. நல்லபடியா சித்தப்பாக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்தாச்சு. அவர் நல்லபடியா இதெல்லாம் பாத்துக்கிட்டாலே போதும். ஜானவிக்கும் அப்படியே ஒரு கல்யாணத்தை நடத்திட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்க? ஓ, ஆமா பூமி. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என் பேர்ல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா நல்லா இருக்கணும், அதான் எங்களோட ஆசை. நான் சொன்னேன் ஏற்கனவே. ஏய் ஜானவி தள்ள. பூமி, ஏய் பூமி. அக்கா, ஜானவி என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? என்னாச்சு பூமி? வருண், ரொம்ப வலிக்குது, வலிக்குது வருண். ஒண்ணு இல்ல. பூமி, இங்கே டாக்டர் வர சொல்லட்டுமா பூமி? இல்ல தா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணு இல்ல. மாமா நாங்க அப்புறம் வரோம். இரு பூமி, வா இரு. வலிக்குது, நடக்க முடியல. இரு. பாத்து. ஒண்ணு இல்ல பூமி, ஒண்ணு இல்ல. ஜானவி தள்ள. ஏய் ஜானவி தள்ள. தோ வந்துட்டேன் பூமி, தோ வந்துட்டேன். வலி தாங்கல வருண். இரு தோ பாக்குறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.